الله والله 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 الله والله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சென்ற வாரம் திருக்குரான் தஃப்சீர் பயான் தொடரில் நாம் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். யூதர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்கள். அதாவது முதலாவதாக சினாய் மலையை எடுத்து அல்லாஹு தாலா அவர்களுடைய தலையின் மீது வைத்து நீங்கள் இந்த தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்களே கேட்டுவிட்டு நீங்கள் தற்பொழுது ஏன் இதன்படி நீங்கள் அமல் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சினாய் மலையை அவர்கள் தலைக்கு மேல் வைத்து வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி அல்லாஹு தாலா என்ன செய்தான், இந்த வேதத்தின்படி நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னான். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் போக போக அந்த வேதத்துடைய சட்டங்களையும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் மறுத்து வந்தார்கள். அதன் பிறகு அஸ்ஹாபு சபத் என்று சொல்லப்படக்கூடிய சனிக்கிழமை வாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொன்னான். பனி இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள். ஐலா என்ற பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு இன்னொரு பெயர் ஐலா வாசிகள் என்று சொல்லப்படும். அந்த ஐலா வாசிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா நீங்கள் சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிப்பதற்காக வேண்டி செல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான். ஆனால் அல்லாஹுடைய ஒரு சோதனை, சனிக்கிழமை என்றுதான் மீன் துள்ளி துள்ளி குதித்து மேலே வரும். மற்ற நாட்களில் மீன் என்பது துள்ளி குதித்து வராது, கரை ஓதுமாக ஒதுங்காது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில்தான் ஷைத்தான் என்ன செய்கிறான், ஒரு ஐடியாவை கொடுக்கிறான், ஒரு யோசனையை கொடுக்கிறான். நீங்கள் அந்த ஆறிலிருந்து ஒரு வாய்க்காலை நீங்கள் என்ன செய்யுங்கள், தோண்டுங்கள். தோண்டி முடிகிற இடத்தில் வலையை கட்டி நீங்கள் என்ன செய்யுங்கள், வைத்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் என்ன செய்யலாம், அதாவது இந்த வேலையை வெள்ளிக்கிழமை செய்ய ஆரம்பியுங்கள். வெள்ளிக்கிழமை செய்துவிட்டு சனிக்கிழமை நீங்கள் இபாதத்து செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த மீன்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். ஆனால் அவர்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் வேலை செய்யவில்லை, சனிக்கிழமையும் தொடர்ந்து அது இபாதத்து செய்யக்கூடிய நாள் என்றும் கூட அவர்கள் அறிந்திருந்தும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள், வேலை செய்து வந்ததன் காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை அப்பொழுதும் அவர்கள் வேலையில் ஈடுபட்டு கொண்டுதான் இருந்தார்கள். அதில் 3 பிரிவினர்களாக அந்த ஐலாவாசிகள் பிரிந்தார்கள். 70,000 நபர்களில் வெறும் 12,000 நபர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். காரணம், அவர்கள் நன்மை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் தாங்களும் அமல் செய்தார்கள். சனிக்கிழமை அன்று அல்லாஹ் இபாதத்தும் செய்தார்கள், நன்மை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள். வாருங்கள் இபாதத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் மீன் பிடித்து கொள்ளாதீர்கள்,
ஏனென்றால் அல்லாஹுடைய கட்டளை என்பது இந்த நாள் முழுக்கம் நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டிய நீங்கள் செலவிட வேண்டும் என்று சொல்லும் பொழுதும் கூட அவர்கள் கேட்காமல் போய்விட்டதால் அல்லாஹு தஆலா அவர்களை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினான் என்பதை நாம் சென்ற தொடர் வரைக்கும் பார்த்தோம். தற்பொழுது அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த அடுத்த ஒரு அருள்கொடையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் இந்த சூரத்துல் பக்கரா என்றால் பசுமாடு என்று அர்த்தம். இந்த பக்கரா என்ற பெயர் வந்த காரணமும் இந்த வரக்கூடிய வசனங்கள் மூலியமாகத்தான். இங்கே பிரத்யேகமாக அல்லாஹு தஆலா 67வது வசனத்திலிருந்து 73 வசனங்கள் வரைக்கும், 67லிருந்து 73ஆம் வசனம் வரைக்கும் பனு இஸ்ரவேலர்களை அவர்களுக்கு ஒரு மாடை அறுக்கும்படி அல்லாஹு தஆலா சொல்லுவான். அந்த மாட்டின் மூலியமாக அவர்கள் என்ன செய்தார்கள், ஏன் அல்லாஹு தஆலா ஒரு மாட்டை அறுக்க சொன்னான், அதன் மூலியமாக வரக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த சூரா ஒரு பெரிய அளவில் பேசுவதால் இந்த சூராவிற்கு அல் பக்கரா என்று பெயர் வந்ததும் ஒரு காரணம். முதலாவதாக பக்கரா என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் பசுமாடு என்று அர்த்தம், ரிஷபம் என்று அர்த்தம் செய்வார்கள். ஆனால் இதை காளை மாட்டிற்கு நாம் என்ன செய்ய முடியாது, இந்த பெயரை வைக்க முடியாது. ஏனென்றால் இது பெண்பாலாக முடிந்திருக்க பல் பக்கரத் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே இது பெண் மாடாகத்தான் இருக்கும், அதாவது பசு மாடாகத்தான் இருக்கும் என்று சொல்லி பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் இங்கே சொல்கிறார்கள். எனவே அல் பக்கரா என்று சொன்னால் பசு மாடு என்ற அர்த்தம், அதாவது பெண் மாட்டை குறிக்கும். இப்போ இந்த பெண் மாட்டை அல்லாஹு தஆலா என்ன செய்ய சொல்கிறான், அறுக்க சொல்கிறான். ஏன், எதற்காக வேண்டி சொல்கிறான் என்பதை நாம் இங்கே பார்ப்போம். அதனை பற்றி தான் 67வது வசனத்திலிருந்து 73ஆம் வசனம் வரைக்கும் பேசுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான் 67வது வசனத்தில், வ இது கால மூஸா லி கௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்கரா. வ இது கால மூஸா லி கௌமிஹி, தன் கூட்டத்தாரிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள், யூதர்களே, இஸ்ரவேல் மக்களே நீங்கள் நினைவு கூறுங்கள், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்கரா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை ஒரு மாட்டை அறுக்க சொல்லி ஏவுகிறான், பசு மாட்டை அறுக்க சொல்லி அல்லாஹு தஆலா ஏவுகிறான். இதை சொன்ன ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி பதில் வந்தது, காலு அதத்தகிதுனா ஹுசுவா, என்ன எங்களை நீங்கள் பரிகாசம் செய்கின்றீர்களா என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் கேட்டார்கள். அதற்கு ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடினார்கள். கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், இத்தகைய அறிவினர்களை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், நானும் இவர்களில் ஒருவனாக ஆகிவிடக்கூடாது, அறிவினர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடக்கூடாது என்று சொல்லி நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சரி, எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒரு மாட்டை அறுக்க சொன்னான் என்றால், ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இஸ்ரவேலர்களில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர்களுக்கு குழந்தைகள் என்பது கிடையாது. குழந்தைகள் இல்லாததின் காரணமாக அவருடைய தம்பியின் மகன் என்பவன் ஒருவன் இருந்தான். தம்பியோடைய மகன். இப்போ அவர் பெரிய செல்வந்தர், தம்பியோடைய மகன் மட்டும்தான் இருக்கின்றான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவருடைய வராசத்து, அதாவது இவருடைய சொத்துக்கள் அனைத்தும் இந்த செல்வந்தர் இறந்து விட்டால் தம்பியின் மகனுக்கு இந்த சொத்து அனைத்தும் போய் சேரும். இப்போ இந்த தம்பியோடைய பையன் பார்த்துட்டு இருந்தான், நம்மளுடைய பெரியத்தா எப்போ வஃபாத் ஆவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா சொத்துக்கு ஆசைப்பட்டு, பணத்திற்கு ஆசைப்பட்டு, இவர் வஃபாத் ஆகிவிட்டால், இறந்து போயிட்டா நமக்கு எல்லா சொத்தும் கிடைச்சிரும் என்று பொறுத்து பார்த்தான். கடைசியாக என்ன ஆச்சுன்னா, பொறுத்து பார்த்தவன் என்ன செய்து விட்டான்னு சொன்னால், தனது பெரிய தந்தையை அவன் கொலை செய்து ஒரு ஊருக்கு அருகாமையில், அதாவது அவர்கள் வசிக்கக்கூடிய ஊர் அல்லாமல்
அடுத்த ஊரில், அதாவது இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஒரு எல்லை என்பது இருக்கும், அந்த எல்லை கோட்டிலே போட்டுவிட்டு வந்து விட்டான். இவன் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சரி, இஸ்ரவேலர்களிடத்திலும் சரி நாடகம் ஆடுகிறான். எனது சிறிய தந்தை யாரோ கொலை செய்து விட்டார்கள், எனக்கு அந்த ஊர் மக்களின் மீது தான் சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்றால் இவருடைய உடல், இவருடைய பிரேதம் அந்த ஊர் எல்லையில் தான் இருக்கின்றது. எனவே அந்த ஊர் மக்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் இஸ்ரவேல் மக்களிடமும் இவன் புலம்பிக் கொண்டிருந்தான், இவன் கதறி கொண்டிருந்தான். இப்படியும் ஒரு வரலாற்று சம்பவம் சொல்லப்படுகிறது. தஃப்சீர் மாரிஃபுல் குர்ஆனில் இப்படி எழுதுகிறார்கள். அதாவது முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்தார்கள் மிர்காத்தில். அதுதான் ஒரு பெண்ணிற்காக வேண்டி ஒரு கொலை நடந்தது. தன் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் முடிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க நாம் சொன்ன இந்த சிறிய தம்பியின் மகன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவரை கொலை செய்து விட்டான். இப்போ கொலை செய்தது யார் என்று மக்களுக்கு தெரியவில்லை. இப்படி மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடமும் என்ன செய்தார்கள், யூதர்கள் கேட்டார்கள், பனி இஸ்ரவேல் கேட்டார்கள், மூசாவே இதை போன்று கொலை என்பது நடந்து விட்டதே, நீங்கள் உங்கள் இரட்சகரிடத்தில் கேளுங்களேன், இதற்குண்டான தீர்வு என்ன, யார் கொலை செய்தது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அந்த சிறிய தம்பியின் மகன் அவனாக இருக்கட்டும், இஸ்ரவேலர்களும் என்ன செய்தார்கள், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நீங்கள் உங்கள் இரட்சகரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆவை கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கொலை யார் செஞ்சதுன்னு தெரியல, எனவே இந்த கொலை யார் செய்தார்கள் என்று சொல்லி எங்களுக்கு நீ அறிவித்து தா என்று சொல்லி அல்லாஹு தஆலா துஆ கேட்கும் பொழுது, அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுங்கள். இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய வேண்டும், பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் பனு இஸ்ராயல்கள் இப்படி சொன்னார்கள், அத்தத்தஹிதுனா ஹுஸ்வா, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, எங்களை கேலி பண்ணுறீங்களா, ஒரு கொலை நடந்ததுக்கும் பசுமாட்டை அறுக்க சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? பொதுவாக வேற யாராவது சொன்னால் கேலி கிண்டல் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹு தாலாவே சொல்லியிருக்கிறான், நபி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் என்று சொல்லி தெரியவில்லை. அதத்தஹிதுனா ஹுஸ்வா, என்ன எங்களை நீங்கள் கேலி பண்ணுறீங்களா? ஏன்னா ஒருத்தர் செத்து போய் கிடக்கிறான், யாரோ ஒருத்தர் கொலை செய்து போய் கொலையுண்டு கிடைக்கிறான், அப்படிப்பட்டவனை விசாரித்து யார் இந்த கொலை செய்ய வேண்டும் என்று, யார் கொலை செய்தார் சொல்லி விசாரிக்க வேண்டும். அப்படியெல்லாம் செய்யாமல் எதுக்கு அல்லாஹு தாலா மாட்டை அறுக்க சொல்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வே பார்த்து இந்த யூதர்கள் கேள்வி கேட்டார்கள். ஆக இங்கே அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு இதுதான். அத்தத்தஹிதுனா ஹுஸ்வா, எங்களை நீங்கள் கேலி செய்கிறீர்களா என்று கேட்கும் பொழுதுதான் அப்பொழுதுதான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்தார் அல்லாஹ்விடத்தில், அஊது பில்லாஹி அன் அகுன மினல் ஜாஹிலீன், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், இதை போன்று அறிவியனர்கள் ஒருவனாக நான் ஆகிவிடக்கூடாது என்று சொல்லி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டார்கள். இங்கே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் ஆமன்னா சல்லம்னா, நான் அதை ஏற்றுக்கொண்டேன் பொருந்தி கொண்டேன் என்று சொல்லிதான் நாம் செயல்பட வேண்டும். அவர்கள் தான் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருப்பார். அதை விட்டுட்டு இதை எதுக்கு சொல்லணும், இதை நான் செஞ்சுதான் ஆகணுமா, அல்லாஹ் இப்படி சொல்லியிருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி துருவி துருவி ஆராய்பவன் ஒரு முஸ்லிமாக, ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது என்பதை இந்த ஒரு சின்ன வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறான். ஆக பனி இஸ்ராயல்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், என்ன நீங்கள் கேலி செய்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இதை போன்ற ஒரு அறிவியனர்களை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்று சொன்னார்கள். அதுக்கு அடுத்ததாக என்ன செய்தார்கள், பனி இஸ்ரவேலர்களே முன் வந்தார்கள்.
சரி, நாங்கள் மாட்டை அறுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹு தாலா மாட்டை அறுக்க சொல்கிறான், நாங்கள் மாட்டை அறுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். சரி, அறுக்க தயாராக இருந்தால் அறுக்க வேண்டியதானே. இவனுங்க அவங்களுடைய புத்தியை இப்போ காட்ட ஆரம்பித்தானுங்க. என்னன்னு சொன்னால், அதே தான் அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான், காலுது லனா ரப்பக யுபய்யின் லனா மாஹி. சொன்னார்கள், கேட்டார்கள், உங்கள் இரட்சகத்தில் நீங்கள் கேளுங்கள், யுபய்யின் லனா மாஹிய, அந்த மாடு எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா பசுமாட்டை இருக்க சொல்கிறானே, அந்த பசுமாடு எப்படி இருக்க வேண்டும் என்று பனி இஸ்ராயில் என்ன செய்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், மாடு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, நீ கொஞ்சம் விளக்கம் கூட என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஹா பக்கரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ர் அவானும் பைன தாலிக். நீங்கள் அறுக்கக்கூடிய மாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இளசும் அல்ல கிழடும் அல்ல, ரொம்ப வயது முத்தி போன மாடாகவும் இருக்கக்கூடாது, மிகவும் கன்றுக்குட்டியாகவோ அல்லது இளவயசு மாடாக இருக்கக்கூடாது. அவானும் பைன தாலிக், இரண்டிற்கும் மத்தியில் இருக்க வேண்டும். ஃபஃஅலூ மா துஅமரூன், எனவே நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை போய் என்ன செய்கிறாங்க, பனி இஸ்ராயல்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்பா, அந்த மாடு ரொம்ப வயசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன கண்ணுக்குட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் நடுத்தரமான மாடாக பார்த்து அல்லாஹ் தஆலா அறுக்க சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கிட்டு அறுக்கலாம்ல. அதுக்கடுத்து கேள்வி வைக்கிறான். என்ன கேள்வி வைக்கிறான், காலுது லனா ரப்பக யுபய்யின் லனா மா லௌனுஹா. சரி, வயசெல்லாம் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, அந்த மாட்டோடைய நிறம் எப்படி இருக்க வேண்டும், மாட்டுடைய கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ரட்சணத்தில் கேளுங்க என்று பனி இஸ்ராயல்கள் இப்படி சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பியும் கை ஏந்திட்டாங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ், இந்த மாதிரி கேட்குறானுங்க, அது மாடு என்ன கலரில் இருக்கணும் என்று கேட்கும்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னஹா பக்கரத்துன் சஃப்ரா, அந்த பசுமாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும். ஃபாகிஉல் லௌனுஹா தஸுர்ருன் நாரிதீன், பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த நிறம் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்தான், மாட்டினுடைய கலரை நிறத்தை சொல்லி காட்டுகிறான். மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும், பார்ப்பவர்களுக்கு அது அந்த கலர் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்ம கூட தமிழில் சொல்லுவோமா இல்லையா, மஞ்சள் மங்களகரமாக இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா, அதே தான் நீங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான், பார்ப்பவர்களுக்கு ஒரு மங்களகரமான ஒரு கலராக நிறமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஏப்பா மாடு மஞ்சள் கலரில் இருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், இப்போ என்ன செய்யுங்க, நடுத்தர வயதுள்ள மாடை மஞ்சள் நிறத்துள்ள மாட்டை என்ன செய்யுங்க, அறுத்துருங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது திருப்பியும் கேட்குறாங்க, கேள்வியை இன்னும் அதிகமாக்கிறார்கள். காலுது லனா ரப்பக யுபய்யின் லனா மாஹி, உங்கள் இரட்சகத்தை நீங்கள் கேளுங்கள், அந்த மாடு எப்படிப்பட்டது. ஏனென்றால் இன்னல் பக்கர தஷாபஹ அலைனா, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, அந்த மாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் எங்களை நீங்கள் குழப்பி விட்டீர்கள். வ இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நாங்கள் இந்த விஷயத்தில் நேர்வழி பெறுவோம் என்று சொல்லி பனி இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஆக அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, திருப்பி கையேந்தினாங்க. யா அல்லாஹ், இது மாதிரி கேட்குறானுங்க, கொஞ்சம் நல்ல தெளிவாக இவனுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்ல, எல்லாம் ஃபுல்லாக சுத்த மடையனாக இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னஹு யகூல் இன்னஹா பக்கரத்துன் லா தலூலுன் துஸீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்ஸ். நீங்கள் அறுக்கக்கூடிய மாடு எப்படி இருக்கணும்னு சொன்னால் முன்னர் சொன்னதை போன்று நன்றாக நடுத்தர வயதுள்ளதாக இருக்க வேண்டும், இளசும் அல்ல கிழடும் அல்ல, மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும், பார்ப்பவர்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும். அது மட்டுமல்ல, லா தலூலுன் துஸீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்ஸ், அது விவசாயத்திற்காக வேண்டி வேலை செய்யப்படாத பசுமாடாகவும் இருக்க வேண்டும்.
வலா தஸ்கல் ஹர்ஸ், வயல்களுக்கு நீர் பாய்ச்சாத மாடாகவும் இருக்க வேண்டும். முசல்லமத்துல் லா ஷியத ஃபீஹா, அது மட்டுமல்ல அதில் எத்தகைய வடுவும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தகவல் பேசுகிறாங்க, பனி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க. சொன்னோடனே இவனுங்க என்ன சொன்னாங்கன்னா, காலுல் ஆனஜி தபில் ஹக், இப்போ தான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டதில் இப்போ தான் என்ன செய்கிறீங்க, கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. ஃபதபஹூஹா வமா காது யஃபஅலூன், எனவே பனி இஸ்ரவேலர்கள் அந்த மாட்டை அறுத்தார்கள். ஆனால் அவங்க முழு மனதுடன் அவர்கள் அந்த மாட்டை அறுக்கவில்லை. ஏதோ அல்லாஹ் தஆலா அறுக்க சொல்லிட்டானே என்று சொல்லி வேண்டா வெறுப்பாகத்தான் அந்த மாட்டை அவர்கள் அறுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறார். இங்கே ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். பனி இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் யோசிங்க. அல்லாஹ் முதல்ல என்ன சொன்னான், நீங்கள் மாட்டை அருங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்போ மாட்டை அருங்கள் என்று சொன்னால் வெறும் மாட்டை மட்டும் அறுத்துவிட்டு என்ன செய்ய வேண்டும், மற்ற வேலைகளை பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு அந்த மாடு வயசு எப்படி இருக்கணும், அதோட நிறம் எப்படி இருக்கணும், அது எப்படிப்பட்ட மாடு, இன்னும் கொஞ்சம் தெளிவாக அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க என்று சொல்லி கேள்விக்கு மேல் தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டு அவர்கள் தங்களுக்கு தாங்களே கஷ்டத்தை வரவேற்று கொண்டார்கள் பனி இஸ்ரவேலர்கள். அது என்ன கஷ்டம்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், முதலில் நீங்கள் ஒரு மாட்டை அருங்கள். அந்த மாடு வெறுமன சும்மா ஒரு சாதா மாடாக இருந்தால் கூட போதும், எங்கே எப்படிப்பட்ட மாடாக இருந்தாலும் போதும், நீங்கள் வெறும் ஒரு மாட்டை அருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல இவர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு தங்களுக்கு தாங்களே சிரமத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆக மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் நாம் அதற்கு எதிர்கருத்து என்பதை தெரிவிக்கக்கூடாது, கேள்விக்கு மேல் கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொல்லி இந்த ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமா அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக ஒரு விஷயம், இந்த சம்பவத்திலிருந்து ஒரு படிப்பினை என்னவென்றால், இங்கே தீனுடைய உசூல் இங்கே சாபித்தாகிறது, தீனுடைய அடிப்படை என்பது இங்கே சாபித்தாகிறது. அதாவது முதலாவதாக இங்கே விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா தனது தௌஹீதை இங்கே காட்டுகிறான். இறைவன் ஒருவன் என்ற ஒரு விஷயத்தை இங்கே காட்டுகிறான். மாட்டை அறுப்பதின் மூலியமாக ஒரு கொலையை நாம் இங்கே கண்டுபிடிக்க வேண்டும். அல்லாஹ் நாடி இருந்தால் என்ன செய்யலாம், மாட்டெல்லாம் அறுக்க தேவையில்லை, நானே மூசா உங்களுக்கு நான் இவன் தான் அறிவிச்சு கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கலாம். எதற்காக வேண்டி ஒரு மாட்டை அறுக்க சொல்றான்னு சொன்னால், முன்னரே நாம் தஃப்சீர் பயான் தொடரில் பார்த்தோம், பனி இஸ்ரவேலர்கள் காளை மாட்டை தெய்வமாக அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். எனவே இன்னும் ஒரு சில அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அந்த மாட்டினுடைய அந்த ஒரு தெய்வீக பக்தி என்பது உள்ளத்தில் இருந்தது, அதை அவர்களிடத்தில் நீக்க வேண்டும் என்று சொல்லிதான் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அந்த மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை இட்டான். இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா, நம்ம இந்தியாவிலேயே பசுமாட்டை அறுத்தா ஏன் அறுக்கிற என்று சொல்லி வடநாட்டில் எத்தனையோ முஸ்லீம்கள் இதற்காக வேண்டி உயிரிழந்திருக்கிறார்கள். பசுமாட்டை அறுத்தது ஒரு குத்தமா, ஏன்னா அவன் மாட்டவன் தெய்வமாக பார்க்குறான், அதனால் அவன் அறுப்பதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. அதே போன்றுதான் பனி இஸ்ரவேலர்களில் ஒரு சிலர்கள் மாட்டை தெய்வமாக எடுத்துக்கொண்டதின் காரணமாக அவர்கள் ஏற்கனவே அந்த மாட்டினுடைய ஒரு தெய்வீகத்தன்மை தங்களது உள்ளத்தில் இருந்ததின் காரணமாக அதை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொன்னால், நீங்கள் மாட்டை அருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறாங்க. கடைசியாக யூதர்கள் சொன்னாங்களா இல்லைங்களா, இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் இந்த விஷயத்தில் நாங்கள் நேர்வழி பெறுவோம் என்று சொன்னார்கள் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவேளை பனி இஸ்ரவேலர்கள் மட்டும் இந்த விஷயத்தில் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மாட்டை பற்றி உள்ள விஷயம் தெளிவாகவே அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்க மாட்டான், மென்மேலும் குழம்பிக் கொண்டே தான் இருப்பார்கள், குழப்பத்தில் தான் ஆகியிருப்பார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்ன ஒரு பலனின் காரணமாக
அடுத்த கணமே அவர்களுக்கு மாடு எப்படிப்பட்ட மாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு கிடைத்தது என்று சொல்லி இங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்டார். அதாவது ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜு வந்து கடமை, அந்த ஹஜ்ஜு வருஷம் கடமையா அல்லது ஆயுள்ல ஒரு தடவை கடமையா என்று கேட்டார். கேள்வி தேவையில்லாத கேள்வி. மார்க்கத்தில் ஹஜ்ஜு செய்வது கடமை என்பது இருக்கிறது, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிவிட்டார்கள், ஆயுளில் ஒரு தடவை தான் கடமை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒரு சஹாபி இப்படி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், வருஷம் ஹஜ்ஜு கடமையா அல்லது ஆயுள்ல ஒரு தடவை கடமையா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குல்து நஅம், நான் ஒருவேளை ஆம் என்று சொன்னால் ல வஜபத், ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்வது என்பது கடமையாக ஆகிவிடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக தேவையில்லாத கேள்விகளை கேட்பதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தாலா இந்த வரலாற்றின் மூலம் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக பனி இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? தேவையில்லாத கேள்வி கேட்டு எவ்வளவு சிரமம் பாருங்க. அந்த மாடு எப்படி இருக்குன்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அது நடுத்தர வயதுள்ள மஞ்சள் மாடாகவும் இருக்கணும். அது மட்டும் அல்லாமல் ஏர் உழுதிருக்கக்கூடாது, விவசாயம் செஞ்சிருக்கக்கூடாது, நீர் பாய்ச்சி இருக்கக்கூடாது, அதில் எந்த விதமான வடுவும் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பியூர் எல்லோ கலரில் பார்ப்பவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இப்போ இவ்வளோ விஷயங்களை வச்சு ஒரு பசுமாட்டை தேடி இவங்க என்ன செய்யணும்? அறுக்கணும். இவங்களும் தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க, மாடு கிடைக்கல. அதே போன்ற ஒரு மாடு கிடைக்கவே இல்லை. ஆனால் கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக அல்லாஹ் சொன்னதை போன்று நடுத்தர வயதுள்ள மஞ்சள் நிறத்திலுள்ள ஏர் விழாத நீர் பாய்ச்சாத வடுவில்லாத ஒரு மாட்டை கண்டுபிடித்து பனி இஸ்ரவேலர்கள் அறுத்தார்கள். அறுத்த பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இதை 73வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபகுல் நதுரிபூஹு பிபஅதிஹா, அந்த மாட்டில் ஒரு சில பகுதிகளை எடுத்து அந்த மையத்தின் மீது நீங்கள் அடியுங்கள். அதாவது யார் கொலை செய்யப்பட்டாரோ அந்த கொலை செய்யப்பட்டவரை உடலில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அடியுங்கள். கதாலிக யுஹில்லாஹுல் மௌத்தா, இப்படி தான் அல்லாஹு தாலா மௌத்தானவர்களை, இறந்து போனவர்களை உயிர்ப்பிப்பான் என்று சொல்லி அல்லாஹு தாலா 73வது வசனத்தில் சொல்கிறான். தஃப்சீரில் எழுதுகிறார்கள், மாட்டுடைய வாளை வைத்து அடித்தார்கள் என்றும், அல்லது மாட்டினுடைய காலை வைத்து அந்த மையத்தின் மீது அடித்தார்கள். அப்பொழுது அந்த மையத்து இறந்து போனவர் உயிரோடு எழுந்து வந்து, என்னுடைய சிறிய தம்பி, என்னுடைய தம்பியின் மகன் தான் என்ன செஞ்சான், என்னை கொலை செய்தான் என்று சொல்லிவிட்டு அப்படியே படுத்து விட்டார் அந்த மனிதர். சரி, இப்போ என்ன ஆச்சு? எப்படி அந்த மாட்டை வாங்கினாங்க? யாருக்கிட்ட அந்த மாடு இருந்தது? அது எவ்வளவு கெரியத்துக்காக வேண்டி ஆகினார்கள்? ஏன்னா அல்லாஹு தாலா 71வது வசனத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி முடித்தான்? ஃபதபஹூஹா வமா காது யஃபஅலூன், அவர்கள் அந்த மாட்டை அறுத்தார்கள், ஆனால் அவர்களுக்கு மனமே இல்லாமல் அறுத்தார்கள். அவர்கள் என்னடா மாட்டை அறுக்கணுமா என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஒரு வேண்டா வெறுப்போடு தான், அல்லாஹ் சொல்லிவிட்டானே என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக என்ன செய்தார்கள்? அந்த மாட்டை அறுத்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் இவ்வளவு வேண்டா வெறுப்பு என்று சொன்னால், பனி இஸ்ரவேலர்களில் ஒரு சிறுவர் இருந்தார். அந்த சிறுவருக்கு ஒரு சாலிஹான ஒரு தந்தை இருந்தார். தந்தை, தாய், மகன், 3 பேர். தந்தை வந்து இவருக்கு ஒரு பசுமாடு இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு மாட்டை அறுத்தாங்கன்னு சொன்னோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பசுமாடு. அந்த மாட்டை இந்த தந்தை என்ன செய்தார் என்று சொன்னால், நேராக காட்டில் விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவாவை செய்கிறார். யா அல்லாஹ், இந்த மாட்டை நான் காட்டில் விடுறேன், ஓம் பொறுப்பில் நீ இந்த மாட்டை நீ பார்த்துக்கோ. இந்த மாடு தானாகவே வளர்ந்து
என் சந்ததிகளுக்கு பயனை தர வேண்டும். எனவே உன் பெயரை சொல்லி இந்த மாட்டை நான் காற்றில் விடுகிறேன் என்று சொல்லி அந்த பசுமாட்டை காட்டில் விட்டுட்டு தந்தை என்ன செஞ்சாரு, வந்துடுறாரு. சிறிது காலத்தில் தந்தை வஃபாத் ஆகிறார். வஃபாத்தான பின்னால் தாயாருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த சிறுவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது எப்படிப்பட்ட சிறுவர் என்று சொன்னால், தாய் பேச்சை தட்டாத சிறுவர். எதுவாக இருந்தாலும் தாய் எப்படி சொல்கிறார்களோ அதை அப்படியே தான் இந்த சிறுவர் செய்வார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் அவங்களுடைய தாயார் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, மகனே, உன்னுடைய தந்தை என்ன செய்தார், ஒரு தடவை உங்கள் அத்தை என்ன செஞ்சார்னா நம்மளுடைய மாட்டை காட்டில் விட்டுட்டு வந்தார். அந்த மாட்டை என்ன செய், பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கொண்டு வா. நீ எப்படி அந்த மாட்டை கூப்பிட வேண்டும் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி, யா அல்லாஹ், இந்த நபிமார்களை பொருட்டால் கேட்கிறேன், இந்த நபிமார்களை கொண்டு வந்த இறைவனிடத்தில் கேட்கிறேன், அந்த மாட்டை யா அல்லாஹ் எனக்கு கொடு என்று சொல்லி கேள், அல்லாஹு தாலா உனக்கு அந்த மாட்டை தந்து விடுவான் என்று சொன்னவுடன் தாய் சொல்லை அப்படியே என்ன செய்கிறான், இந்த சிறுவனும் கேட்கிறான், மகன் கேட்கிறான். கேட்டுவிட்டு அவனும் அப்படியே துவா செய்கிறான். துவா செய்யும் பொழுது அந்த மாடு இவன் அருகில் வந்து விடுகிறது. அந்த மாடு மிகவும் அழகான மாடாகவும் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பனு இஸ்ரவேலர்கள் அந்த மாட்டை தங்க மாடு என்று சொல்லி அழைப்பார்களாம். அந்த அளவிற்கு பார்த்தவுடன் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாடாக இருந்தது. அதுதான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் குர்ஆனில், அது பார்ப்பவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். தசுர்ருன் நாதுரீன், பார்ப்பவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னான். ஆக இப்படி மாட்டை என்ன செஞ்சாரு, கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்துட்டு என்ன செஞ்சாருண்டா, இப்போ தாயார் சொல்கிறாங்க, மகனே, இந்த மாட்டை என்ன செய், நேர சந்தைக்கு கொண்டு போய் 3 திர்ஹத்துக்கு இந்த மாட்டை விட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க. தாயார் சொல்கிறது என்ன, 3 திர்ஹத்துக்கு இந்த மாட்டை விற்றுட்டு வா. இவர் என்ன செய்கிறாரு, சந்தைக்கு போனார். போய் மாட்டை என்ன செய்கிறார், 3 திர்ஹத்துக்கு விற்க போகிறாரு. இப்போ இங்கே அல்லாஹு தஆலா என்ன செய்தான்னு சொன்னால், ஒரு மலக்கை அனுப்பினான். மலக்கு மனித ரூபத்தில் அந்த மாட்டை வாங்குவதற்காக வேண்டி என்ன செய்கிறார், வருகிறார். அந்த சிறுவனத்தில் வேலை கேட்கும்போது 3 திர்ஹம் சொல்கிறாரு. இப்போ அந்த மலக்கு என்ன செய்கிறாரு, 3 திர்ஹமா, சரி ஏம்பா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், 6 திர்ஹம் தரேன், 6 திர்ஹம் தருகிறேன். இந்த மாட்டை எனக்கு 6 திர்ஹத்துக்கு கொடு, 3 நீ வச்சுக்க, 3 அம்மாட்ட கொடுத்துடு. அதாவது உன் தாயிடத்தில் சொல்லும் பொழுது 3 திர்ஹத்துக்கு வெட்டுன்னு சொல்லு என்று சொல்லும் பொழுது இந்த சிறுவர் சொல்கிறார், இல்லை, எனது தாயார் 3 திர்ஹத்துக்கு தான் விற்க சொன்னாங்க, நான் 3 திர்ஹத்துக்கு தான் வைப்பேன். நீங்கள் 6 திர்ஹம் கொடுத்தாலும் சரி, அல்லது இந்த மாட்டு தோல் நிறைய தங்கத்தை கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் சரி என்று இந்த ஒரு வார்த்தையை சிறுவன் சொல்கிறார். அப்போ நேரம் என்ன செய்கிறாரு, தாயாரத்தில் கேட்குறாரு, இனிமேல் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, 6 திர்ஹத்துக்கு வாங்கிக்கிறேன்றாரு, நான் என்ன செய்வா, 6 திர்ஹத்துக்கு விற்குவான்னு கேட்கும்பொழுது தாயார் அனுமதி கொடுக்கிறாள். சரிப்பா, 6 திர்ஹம், சரி வாங்கிக்கோ, 6 திர்ஹத்துக்கு விற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது நேராக அந்த சிறுவர் என்ன செய்கிறார், அந்த மலக்கு, அதாவது மனித ரூபத்தில் வந்த மலக்கிடம் சொல்கிறார், சரி எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க, என்ன செய்யுங்க, 6 திர்ஹத்துக்கு இந்த மாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க என்று சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த மலக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்கிறார், சொல்கிறாரு, சரிப்பா 6 திர்ஹத்துக்கு நீ அனுமதி கேட்டுட்ட, ஆனால் நான் உனக்கு 12 திர்ஹத்தை தரேன், 6 இல்லாமல் 12 திர்ஹத்தை தருகிறேன், 12 திர்ஹத்திற்கே எனக்கு இந்த மாட்டை கொடு என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த சிறுவன் சொல்கிறார், இல்லை, எனது தாயார் 6 திர்ஹத்துக்கு தான் பேசினார்கள், 12 திர்ஹம் என்று சொன்னால் அது என் தாயாரிடத்தில் நான் கேட்டுதான் நான் விற்க வேண்டும். நீங்கள் என்னதான் தோல் நிறைய, இந்த மாட்டு தோல் நிறைய நீங்கள் தங்கத்தை கொடுத்து வாங்கினாலும் அது என் தாயாரிடத்தில் கேட்டுதான் உங்களிடத்தில் விற்பேன் என்று சொல்லி தாயாரிடத்தில் கேட்கிறார்கள். சென்று அந்த சிறுவன் கேட்கிறார், இதை போன்று 12 திர்ஹத்துக்கு வாங்குறேன்னு சொல்கிறாங்க தாயே,
என்று சொல்லி கேட்கும்பொழுது 12 திர்ஹமா, சரிப்பா போய் நீ என்ன செஞ்சுக்கோ, 12 திர்ஹத்தை வாங்கி அந்த மாட்டை விற்று கொண்டு வா என்று சொல்லி என்ன செய்கிறார், நேர வராரு. வந்து அப்போ அந்த மலக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஏன்பா, நான் ஒன்றும் மாடு வாங்க வரல, ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். என்னன்னா, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கும், அதாவது பனு இஸ்ரவேலர்கள் ஒரு சிலர்கள் உன்னுடைய இந்த மாட்டை வாங்கிறதுக்காக வேண்டி வருவாங்க. உன்னுடைய இந்த மாட்டை வாங்க வருவாங்க. அப்படி அந்த மாட்டை வாங்க வரும்பொழுது என்கிட்ட சொன்ன மாதிரி 3 திர்ஹம் 6 திர்ஹம் 12 திர்ஹம்லாம் சொல்லிடாத. மாறாக அவர்களுக்கு இந்த மாட்டை நீங்கள் விற்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் வாங்குவார்கள். அப்படிங்கள் இந்த மாட்டை விற்றால் அதுக்குள்ள தொகை நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், இந்த பசுமாட்டுடைய தோலை நிரப்பி தங்கத்தால் நிரப்பினால் எந்த அளவிற்கு தங்கம் இருக்குமோ அந்த அளவிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மாட்டை நீங்கள் விற்க வேண்டும். அதாவது தோல் நிறைய தங்கம் நிறைந்தால் எப்படி அந்த தோல் பேக் வெயிட்டாக தங்கத்தால் நிரம்பி இருக்குமோ அந்த அளவிற்கு நீ இந்த மாட்டை விற்றுவிடு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் வந்த அந்த மலக்கு. இது என்ன செய்கிறாரு, நேரம் அந்த சிறுவர் தன் தாயிடத்தில் சொல்கிறார். சொல்லும் பொழுது தாயும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார்கள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் இந்த மாட்டை வாங்குவதற்காக வேண்டி வருகிறார்கள். ரேட்டு பேசுகிறாங்க. அப்போ 3 திர்ஹத்துக்கு கொடு. அந்த சிறுவர் முடியாதுன்றாரு. சரி 6, 8, 10, 12 என்று சொல்லி சென்று கொண்டே இருந்தது. கடைசியாக அந்த சிறுவர் எப்பொழுது கொடுப்பேன் என்று சொன்னார் என்று சொன்னால், மாட்டுத்தோல் முழுக்க நீங்கள் தங்கத்தால் நிரப்பி கொடுத்தால் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு இந்த மாடை விற்பேன் என்று சொல்லும் பொழுது பனி இஸ்ரவேலர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு மாட்டை வாங்குவதற்காக வேண்டி தோல் நிறைய தங்கத்தை கொடுத்து அந்த மாட்டை வாங்கி அறுத்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். அதுதான் ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன். அவர்கள் அந்த மாட்டை அறுத்தார்கள், ஆனால் அவர்களுக்கு மனமில்லாமல் அறுத்தார்கள். தேவையில்லாமல் இவ்வளவு தங்கத்து கொடுத்து ஒரு மாட்டை நம்ம அறுக்கிறோமே என்று சொல்லி இப்படிதான் அவர்கள் செய்வதற்கு மனமில்லாமல் என்ன செய்தார்கள், அந்த மாட்டை அறுத்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக இங்கே அல்லாஹு தஆலா 72 வசனத்தில் சொல்கிறான், வைது கத்தல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரத்தும் ஃபீஹா வல்லாஹு முக்ரிஜும் மா குன்தும் தக்துமூன். மேலும் நீங்கள் ஒருவனை கொலை செய்துவிட்டு அதில் ஏற்படும் குற்றத்தை மற்றவர் மீது சாட்டிவிட முயன்ற வேளையில் நீங்கள் முயன்றீர்கள். ஆனால் என்ன செய்தான், நீங்கள் மறைத்து வைத்திருந்த குற்றத்தை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தியே தீர்வான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்கள் என்னதான் ஒரு குற்றத்தை செய்து மற்றவன் மீது பழி சுமத்தலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் அல்லாஹ்விற்கு தெரியும் நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் மறைத்து வைத்தீர்கள் சொல்லி அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். அதை தான் நாம் அடுத்து 73 வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மாட்டினுடைய வாலையோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு பகுதி வைத்து என்ன செய்யுங்கள், அந்த மையத்தின் மீது அடியுங்கள். மையத்தை எழுந்து பேசி என்னை இன்னவன் தான் கொன்றான் என்று சொன்னவுடன் அவனுக்கு வராசத்தில், அதாவது இந்த மையத்துடைய தம்பியின் மகனுக்கு வராசத்தில் சொத்தில் எந்த விதமான பங்கும் கிடைக்காது என்று சொல்லி அப்பொழுது சட்டம் என்பது உண்டானது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இங்கே அல்லாஹு தஆலா பனி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவதற்காகத்தான் இதை போன்று மாட்டை அறுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னான். அது மட்டுமல்ல, இங்கே அல்லாஹு தஆலா பலவிதமான படிப்பினைகளை இந்த சம்பவத்தில் வைத்திருக்கிறான். இப்படித்தான் நம்மை கியாமத்து நாளிலும் நாம் இறந்தவர்களாக இருப்போம், இறந்தவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை இப்படிதான் அல்லாஹு தஆலா எழுப்புவான் என்று கூட இங்கே ஆகிரத்தை அல்லாஹு தஆலா இங்கே ஒரு ஆதாரமாக வைக்கிறான், ஒரு சாபித்தாக இங்கே அல்லாஹு தஆலா வைக்கிறான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக இங்கே ஒரு படிப்பனை என்னவென்றால், தேவையில்லாத கேள்விகளை கேட்டு மார்க்கத்தை கடினமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. தேவையில்லாத கேள்விகள் இங்கே கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னான் நான் செய்கிறேன், ரசூல் சொன்னார்கள் நான் செய்கிறேன் என்றுதான் நாம் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத கேள்விகளை கேட்டு நம்மை நாமே சிரமத்தில் உள்ளாக்கிவிடக்கூடாது என்று சொல்லி இங்கே அல்லாஹும் ரசூலும் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். ஆக எல்லாம் வல்ல இறைவன்
எதுவாக இருந்தாலும் நமக்கு ஆமன்னா சல்லம்னா என்று சொல்லி பழகக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.